அமைப்பினுடைய சொல்லினுடைய தொடர்ச்சியான தொழில் பெயர். மூவகை மொழிகள் பார்த்தோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி பார்த்தோம். இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா, நாம் செய்யக்கூடிய செயல் அல்லது தொழிலை உணர்த்தி வரக்கூடிய ஒரு சொல் தொழில் பெயர் எனப்படும். இந்த தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வெளிப்படையாகவோ அல்லது குறிப்பாகவோ உணர்த்தாமல் வரும். தொழிலை மட்டும் உணர்த்தி வரக்கூடிய பெயர் தொழில் பெயர் எனப்படும். ஆடுதல், பாடுதல், நடத்தல் என்பன தொழில் பெயர்கள் எனப்படும். இந்த தொழில் பெயர் 6 வகை பெயர் சொற்களில் ஒன்று. பெயர் சொற்கள் மொத்தம் 6 வகைப்படும். அதுல தொழிலுக்கும் நாம பெயர் சூட்டி இருக்கிறோம் என்பதன் அடிப்படையாக தொழில் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்ப இந்த தொழில் பெயர்கள் என்னென்ன வகையான தொழில் பெயர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நாம பார்க்க போறோம். விகுதி பெற்ற தொழில் பெயர். ஆடுதல் என்பது தொழில் பெயர்னு பார்த்தோம். பாடுதல் என்பது தொழில் பெயர்னு பார்த்தோம். நடத்தல் என்பது தொழில் பெயர்னு பார்த்தோம். இப்போ ஒரு தொழில் பெயரானது விகுதியை ஏற்று வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர்னு சொல்றோம். அப்போ ஒரு தொழில் பெயர்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆடு என்ற வினை அடி இருக்கின்றது. இப்போ இந்த ஆடு என்ற வினை அடியானது தல் என்ற தொழில் பெயர் விகுதியை ஏற்று வருவதால் இதை நாம விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஆடுதல், வாழ்க்கை, ஆளல், நடத்தல், ஓடுதல், இருத்தல், நிற்றல், நீந்துதல், இது எல்லாமே தொழில் பெயர் தான். இப்ப இந்த தொழில் பெயர் வினை அடியோடு விகுதியையும் ஏற்று வரும். வினையடியோடு விகுதியை ஏற்று வரக்கூடிய தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர்னு சொல்றோம். ஆடு என்பது வினையடி, தல் என்பது விகுதி, ஆடுதல் என்பது விகுதி பெற்ற தொழில் பெயர். வாழ் என்பது வினையடி, கை என்பது விகுதி, வாழ்க்கை என்பது விகுதி பெற்ற தொழில் பெயர். ஆள் என்பது வினையடி, அல் என்பது விகுதி, ஆளல் என்பது விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ ஒரு வினை அடியானது விகுதியை ஏற்று வருவதை விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அடுத்து ஒரே வினையடியானது பல விகுதிகளையும் ஏற்கும். ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். எப்படி ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும்? வா என்பது வினையடி. ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். வா என்பது வினையடி. வாழ்தல் என்பது தொழில் பெயர், வாழ்க்கை என்பதும் தொழில் பெயர். அறி என்பது வினையடி, அறிவு, அறிதல் என்ற தொழில் பெயர்களை ஏற்று வரும். நட என்பது வினையடி, நடை, நடத்தை, நடத்தல் என்று பல விகுதிகளை ஏற்று வரும். இப்படி பல விகுதிகளை ஏற்று வரக்கூடிய வினையடிகளும் இந்த தொழில் பெயரில் உண்டு. அடுத்து எதிர்மறை தொழில் பெயர். ஒரு தொழில் பெயர் எதிர்மறையையும் ஏற்று வரும். அப்படி எதிர்மறையாக வரக்கூடியதையும் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா தொழில் பெயர் அப்படின்னு தான் சொல்றோம். இத எதிர்மறை தொழில் பெயர் என்று அழைக்கின்றோம். கொல்லல் என்ற தொழில் பெயரினுடைய எதிர்மறை கொல்லாமை. நடத்தல்
என்பதனுடைய தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை. வாழ்தல் என்பதனுடைய எதிர்மறை வாழாமை. இப்படி ஒரு தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயரையும் கொண்டு வரும். எதிர்மறை தொழில் பெயரும் ஒரு தொழில் பெயருக்கு உண்டு. அடுத்து முதநிலை தொழில் பெயர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதநிலை அப்படின்றது. முதநிலை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில் பெயரினுடைய வினை அடிதான் என்ன அப்படின்னு சொன்னா முதநிலை தொழில் பெயர். இப்போ ஆடுதல் என்பதனுடைய முதநிலை ஆடு, பாடுதல் என்பதனுடைய முதநிலை பாடு, நடத்தல் என்பதனுடைய முதநிலை நட. இந்த முதல் நிலைகள் எல்லாமே தொழில் பெயர் தான். ஏன் அப்படின்னு சொன்னா முதநிலைகளும் பொருளை உணர்த்தும். இவையும் சொற்களே. நட, படி, ஆடு, ஓடு, இது எல்லாமே என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சொற்கள் தான். ஆகையால் இந்த முதல் நிலைகளும் தொழிலையே உணர்த்தி வருகின்றன. அண்ணன் ஒரு அடி அடித்தான். வழக்கமா நம்ம சொல்லுவோம், அண்ணன் ஒரு அடி அடிச்சான், ஒரு அடி அடித்தான். இதுல முதநிலை தொழில் பெயர் எது அப்படின்னு சொன்னா அடி என்பது முதநிலை தொழில் பெயர். இது அடித்தல் என்பதனுடைய முதநிலையாகிய அடியே தொழிலை உணர்த்தி வருவதால் இது முதநிலை தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. சோறு கொதி வந்தது. சோறு கொதி வந்தது. இதுல கொதி என்பது முதநிலை தொழில் பெயர். கொதித்தல் என்பதனுடைய வினை அடியாகிய கொதி என்ற முதல் நிலை, முதலில் நிற்கக்கூடிய சொல்லே தொழிலை உணர்த்தி நிற்பதால் இது முதநிலை தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து முதநிலை திரிந்த தொழில் பெயர். முதநிலை திரிந்த தொழில் பெயர். வினை அடியாகிய முதல் நிலை திரிந்தும் தொழிலை உணர்த்துவது முதநிலை திரிந்த தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. அறிவறிந்த மக்கட்பேறு. இதுல எது முதநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா பேரு என்பது முதநிலை திரிந்த தொழில் பெயர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அறிவறிந்த மக்களை பெரு, பெற்றடு என்று பொருள். பெரு என்பது பெறுதல் என்ற விகுதி பெற்ற தொழில் பெயர். பெறுதல் என்ற விகுதி பெற்ற தொழில் பெயரினுடைய முதநிலை எது அப்படின்னு சொன்னா அது பெரு. இந்த பெரு என்ற முதல் நிலை பேரு என்று திரிந்து வந்து தொழிலை உணர்த்தி இருப்பதால் இது முதநிலை திரிந்த தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து கெடுவான் கேடு நினைப்பான். இங்க முதநிலை திரிந்த தொழில் பெயர் எது அப்படின்னு சொன்னா கேடு என்பது. அவனும் கெட்டு போவான், அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பான். கேடு என்பதுல கெடுதல் என்ற விகுதி பெற்ற தொழில் பெயரினுடைய முதநிலையாகிய கெடு என்பது திரிந்து கேடு என்று வந்திருப்பதால் இது முதநிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். துப்பாக்கி சூடுபட்டு ஐவர் இறந்தனர். இங்கே முதநிலை திரிந்த தொழில் பெயர் எது அப்படின்னு சொன்னா சூடு என்பது. சுடுதல், துப்பாக்கி சுடுதல் பட்டு ஐவர் இறந்தனர். இங்கே சுடுதல் என்பது தொழில் பெயர். இதனுடைய முதநிலையாகிய சுடு என்பது சூடு என திரிந்து வந்து
தொழிலை உணர்த்தி இருப்பதால் இது முதநிலை திரிந்த தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது.